ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த தேர்தல்களில் நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகளை விட இந்த முறை அதிக வாக்குகள் விழுந்திருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. அதற்கான காரணம் என்ன? விரிவாக பார்ப்போம். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் உயிரிழந்ததை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 6வது சுற்று நிலவரப்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 39,014 வாக்குகளையும், நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி 8,122 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர். நோட்டாவுக்கு 1,645 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. 6 சுற்றுகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் நோட்டாவுக்கு விழுந்திருக்கும் வாக்குகள் 2021 பொதுத் தேர்தல், 2023 இடைத்தேர்தலில் நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகளை விட அதிகமாக இருக்கிறது. 2021 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேரா தமிழ் மாநில காங்கிரசின் யுவராஜை விட 8,904 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் நோட்டாவுக்கு 1,546 வாக்குகள் பதிவாகியிருந்தன. அமமுக வேட்பாளரை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்தது அப்போது கவனம் பெற்றது.